காபாவுக்கு நேராக அர்ஷ் இருக்கிறதா? அர்ஷ் காபாவிற்கு நேராக இருக்கிறதா? அப்படி இருக்கு என்று சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் குர்ஆனிலும் இல்லை, சுன்னாவிலும் இல்லை. சரிங்களா? அர்ஷ் நேரா காபாவுக்கு நேரா மேல இருக்கு அப்படின்னு சொல்வதற்கு குர்ஆனிலோ சுன்னாவிலோ நமக்கு நேரடியான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே நாம் என்ன செய்ய மாட்டோம், அப்படி இருக்கென்று சொல்ல மாட்டோம், வாதிட மாட்டோம், வாதிடக்கூடாது. சரியா? சரி. இதே நேரத்துல அர்ஷுக்கு கீழே காபா இருக்கா? இருக்கு. நீங்க அப்படி கேட்டா ஆமா, நீங்க இப்படி கேட்டா இல்லைன்றீங்கன்னா, ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அர்ஷுக்கு கீழே தான் இருக்கு. அர்ஷ் என்பது இந்த பிரபஞ்சம் அனைத்தை விட பெருசு. பிரபஞ்சம் அனைத்தை விட இதுதான் பெருசு, அர்ஷ் பெருசு. அப்ப எல்லாமே என்ன வந்துரும், அர்ஷ் கீழே தான் வரும். சரிங்களா? அர்ஷ் சின்ன பொருள் இல்ல, பிரம்மாண்டமான, அதி பிரம்மாண்டமான. அர்ஷை பொறுத்தவரை வசிய குர்சி சமாவாத்தி வல்லம், அவருடைய குர்சி என்னது, வானம் பூமி அளவுக்கு விசாலம் சொல்ல. அப்ப அர்ஷ் அதை விட பெருசு. குர்சியை விட எது பெருசு? அர்ஷ் பெருசு. அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை எல்லாவற்றையும் விட பிரம்மாண்டமானதுதான் அர்ஷ். அதனால் அர்ஷ் கீழே தான் எல்லாமே இருக்கும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா?